பாலக்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதி கூலி தொழிலாளிகள் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? உயிரிழந்த இருவரின் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். பாலக்கோடு அருகே தருமபுரி பெங்களூரு அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதி கூலி தொழிலாளர்கள் இருவர் பலியான சோகம் நிகழ்ந்தது. அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த சிறுகலூர் கிராமத்தை சேர்ந்தவர் முனியப்பன். இவர் இன்று தனது இருசக்கர வாகனத்தில் தருமபுரியிலிருந்து ஒசூர் நோக்கி தேசிய அதிவிரைவு சாலையில் சென்று கூறியிருந்தார். அப்போது இவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன், சக்திவேல் ஆகியோர் பின்னால் இருக்கையில் அமர்ந்து சென்றனர். இவர்கள் அனைவருமே கூலி தொழில் செய்து வருபவர்கள் தான். மகேந்திரமங்கலம் அருகே ஜிட்டாண்டள்ளி தேசிய அதிவிரைவு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னே வந்த ஆம்னி பேருந்து இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் லட்சுமணன், சக்திவேல் ஆகிய இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த முனியப்பன் சம்பவத்தில் இந்த படுகாயம் அடைந்தார். தகவல் அறிந்த மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயம் அடைந்த முனியப்பனை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆம்னி பேருந்து மோதி வேலைக்கு சென்ற கூலி தொழிலாளர் இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்துள்ளது. மேலும் இந்த அதிவிரைவு சாலை நெடுஞ்சாலை பணிகள் பாதி முடிக்கப்பட்டு மீதி பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருவதுதான் இது போன்ற விபத்துக்கள் அடிக்கடி இந்த பகுதியில் ஏற்பட காரணம் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்த்.